அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அன்பு டெக் தமிழ். என்னுடைய பெயர் அன்பழகன். இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் எதனால் சொல்கிறேன்னா, உங்களுடைய ரகசியம்லாம் ஹேக்கர்ஸ் இருக்காங்கள்ல, ஹேக்கர் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது எப்படின்னா எதனால் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பர்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இமெயிலில். ஸோ ஸ்மார்ட் ஃபோன்னாவே சிம்முலாம் வந்து இப்போ சேவ் பண்ணுறதில்ல, மொபைல் ஃபோனில் அந்த இமெயிலே சேவ் ஆகிடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய சீக்ரெட் விஷயம்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ வெளியே லீக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணால் போதும். எப்படி என்னடா ஸ்டெப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் செட்டிங்ஸுக்கு போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா கூகுள்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கூகுள். இந்த கூகுளை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 இமெயில் ஐடி வச்சுருந்தாலும் சரி, 3 இமெயில் ஐடி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை இமெயில் ஐடி வச்சுருந்தாலும் அத்தனை இமெயிலில் நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓம்னு இருக்குது, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே செக்யூரிட்டின்னு இருக்குது பாருங்கள். இந்த செக்யூரிட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இந்த வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணணும். எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அது மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போது ப்ரௌசர் இல்லை இது க்ரோம் இது நான் வந்து க்ரோம் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ நீங்கள் அந்த ப்ரௌசர் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. லைட்டாக கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களை வந்து அடுத்த பேஜுக்கு கொண்டு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பாஸ்வேர்டு போட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இமெயில் ஐடி, இதுதான் நம்மளுடைய இமெயில் ஐடி. நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம். நான் இப்போ பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே ட்ரை இட் நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா எஸ், அதாவது நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணுறதுக்காக எஸ் ஆர் நோ அந்த மாதிரி கேட்குது. எஸ் கொடுங்க. இதேமாரி தான் நீங்கள் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யாராவது ஹேக்கர்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா, இந்த மாதிரி தான் உங்கள் இமெயில் ஐடி வந்து ஆக்சஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் முதல் வரும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. நோ கொடுத்தீங்கன்னா எந்த டீட்டெயில்ஸும் போகாது. ஸோ இப்போ நான் வந்து எஸ் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஆன் பண்ணணும் முதல், அதனால் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் தானாக அதுவே நார்மலாக என்ட்ரி ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மெசேஜ், அதாவது வெரிஃபிகேஷன் கோடு ஓடிபி வரும். அப்படி இல்லைனா ஃபோன் நம்பர் நம்மளுக்கு கால் பண்ணி வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நான் டெஸ்ட்டு மெசேஜ்னு கொடுத்துக்கிறேன். இப்போது சென்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு வந்துடுச்சு. நான் அந்த கோடு போடுறேன். ஜஸ்ட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நெக்ஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஓகே ஆயிடுச்சு. இங்கே ஆன்னு இருக்குது பார்த்தீங்களா, டர்ன் ஆன். இப்போ நீங்கள் வந்து ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன் பண்ணிடணும். ஏன்னா மெயினாக ஆன் பண்ணி தான் ஆகணும். டர்ன் ஆன் கொடுக்குற பாருங்கள். இப்போ வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே, இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணுறது. நீங்கள் முதல்ல இமெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா முதல்ல இது செய்யுங்க. ஸோ இதனால் நம்மளுடைய அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து மெயின். இங்கே ட்ரெண்ட் ஆஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணிட்டா அவங்களுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ யாரும் ஆஃப் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம நார்மலாக பேக் வந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இன்னும் எந்தெந்த மாதிரி வீடியோ வேணுன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.